அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅது ஃபक़த் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் ஹமீத் وقالوا الحمد لله الذي أذهب عنا الحزن إن ربنا لغفور شكور. புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிற்கு புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக நாயகர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய தோழர்களான சஹாபா பெருமக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முத்தகீன்கள், முஃமினீன்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் அத்துணை பேர்கள் மீதும் சிறப்பிற்கும் சங்கைக்கும் பொருந்திய இந்த ஜும்மாவில் இதனுடைய முழு பயனையும் அடைவதற்காக வேண்டி வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் என்றென்றும் உரித்தாகுமாக. கண்ணியத்திற்கு மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு பெரிய பாக்கியம் இந்த ரமலானை நாம் பெற்றிருப்பது. அல்லாஹ் தஆலா சென்ற வருடம் இருந்தவர்கள் எத்தனையவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் உலகத்திலே மூமினானவர்கள். இப்போ அவர்களுக்கு இந்த ரமலான் பாக்கியம் கிடைக்கவில்லை. நோன்பு வைக்கக்கூடிய, தொழக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அல்லாஹ் உயிர் வளத்தை கொடுத்திருந்தாலும் கூட, உயிரோடு இருந்தாலும் கூட, இப்போது இருக்கக்கூடியவர்களில் பலருக்கு இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ரமலானில் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களால் நோன்பு வைக்க முடியவில்லை, தொட முடியவில்லை. சிலருக்கு உடல்நல கோளாறுகள் இருக்கலாம். சிலர்கள் நன்றாக இருந்தே இந்த பலனை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். எப்போதும் போல சாதாரணமாக சில ஊர்களிலே பார்த்தால் ரமலான் என்று தெரியாது, சாதாரணமாகவே இருப்பார்கள். இப்போ அல்லாஹ் அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை, நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனால் அல்லாஹ்விற்கு நாம் ரொம்ப நன்றி செய்யணும். அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் அது நல்லதாக இருந்தால், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எதுவாக இருந்தாலும் அதிலேயும் நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னை நோன்பு வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தாய், பசியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாய், தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாய், உடல் சுகமோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாய். ஆக ஒவ்வொரு செயலிலும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அடுத்து சாதாரணமாக சாப்பிடுகிறோம். அந்த சாப்பிடக்கூடிய உணவு அல்லாஹ் நமக்கு சாப்பிடக்கூடிய அளவிற்கு கொடுத்தானே, அல்லாஹ் உணவை கொடுத்தானே, அந்த உணவுக்கு சாப்பிட்டு முடிந்தவுடன் நன்றி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதன் சாப்பிட்ட பின்பாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅல்னா மினல் முஸ்லிமீன் அல்லது முத்தகீன். இப்படி நான் சாப்பிட்ட பின்னாடி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால், அல்லாஹ் பசியோடு அந்த பசியை பொறுத்து கொண்டு நோன்பாளிகள் இருந்தார்களே, அதே போன்ற தவாபை அல்லாஹ் வழங்குகிறான் என்று சொன்னார். நன்றி செலுத்துவது, சாப்பிட்டு நன்றி செலுத்துவதற்கு கூட பசியோடு இருந்த நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, அந்த அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகிறான். திருமதியில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். இப்போ நாம் நன்றி செலுத்துவது, சாப்பிட்டு நன்றி செலுத்துவது கூட ஒரு
பசியோடு இருந்த நோன்பினுடைய அந்த பலன் நமக்கு வழங்கப்படுகிறது. ஒரு மனிதன் சாப்பிட்ட பின்பாகவோ அல்லது குடித்த பின்பாகவோ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டான். அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டான். இப்போ நன்றி செலுத்துவது, அல்லாஹ் நம்மை குடிப்பதற்காக வேண்டி அந்த குடிபானத்தை கொடுத்தானே, தண்ணீரை கொடுத்தானே, குடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுத்தானே, சாப்பிடுவதற்கு உணவை கொடுத்தானே, அப்படி பின்னாடி நோக்கி அப்படியே சிந்திச்சு பாருங்கள். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தண்ணீர் இல்லாமல் சிரமப்படுகிறார்கள், எங்கெல்லாம் உணவுகள் இல்லாமல் சிரமப்படுகிறார்கள். கொஞ்சம் உணவு எதுவாவது கிடைத்தா போதும், நம்முடைய பசி தீரும். இந்த அளவிற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு தடவை மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களில் நன்றி செலுத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், நன்றி கெட்டவர்களும் இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மழை பொழியக்கூடிய நேரத்தில் அப்போது உடன் இருந்த சில தோழர்கள் கேட்டார்கள், யாரை சொல்லலாம், என்ன சொல்கிறீர்கள்? மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, மக்களின் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள், நன்றி கெட்டவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களே. இந்த மழை அல்லாஹுடைய ரஹமத், அல்லாஹுடைய கருணையால் பொழிகிறது என்று சொன்னால் அவர்கள் நல்லவர்கள். இந்த மழை இந்த சூழ்நிலையால் பொழிகிறது, இல்லை இந்த மாதத்தில் பொழியும், இல்லை சீதோஷணம் இந்த நிலை, அல்லது அதாவது ரேடியோவில் சொல்கிறாங்க, டிவியில் சொல்கிறாங்க, இது இந்த காரணத்துக்காகத்தான் பெரிய பொழியுது என்று சொல்லக்கூடியவர்கள் நன்றி கெட்டவர்கள். இப்போ நன்றி உள்ளவர்கள் என்று சொன்னால் மழை பொழிகிறது, இதனால் தான் பொழிகிறது என்பதல்ல, அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கி கொண்டு அல்லாஹ் அந்த நேரத்தில் பொழின்னு வச்சிருக்கிறான். அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய அருள் எப்போதும் வரும். எத்தனை நாடுகளில் மழை பொழிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கொண்டிருக்கிறார். வரலாற்று குறிப்பை சொல்கிறார்கள். முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதமெல்லாம் வீங்கக்கூடிய அளவிற்கு தொழுதார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் உங்களுக்கு தான் முந்திய பிந்திய பாவம் எல்லாமும் மன்னிக்கப்பட்டு விட்டதே, இவ்வளவு சிரமத்தோடு ஏன் நின்று தொழுகிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு இந்த அளவிற்கு தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான், நின்று தொழக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான், எவ்வளவோ நியாமத்துகள் அல்லாஹ் எனக்கு செய்திருக்கிறான், என்னுடைய உம்மத்திற்கு செய்திருக்கிறான், அதற்கு நன்றி செலுத்த வேணும், நன்றி அல்லாஹ்வுக்கு செய்யணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, அதாவது சொர்க்கவாசிகள்லாம் சொல்லுவாங்க, சொர்க்கவாசி வகாலுல் ஹம்துலில்லாஹி அல்லதி அதுஹப அன்னில் அதா, எங்களுடைய கவலையெல்லாம் போக்கி இந்த சொர்க்கத்துக்கு அனுப்பினானே அவனுக்கு தான் எல்லா புகழும் அப்படின்னு எல்லாம் நன்றி செலுத்தி விட்டு, இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷக்கூர், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், நன்றியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அப்படின்னு சொர்க்கவாசிகள் நன்றி செலுத்துவார்கள். சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, இப்போ போன பின்பாகவும் கூட அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறார்கள். நம்ம சொர்க்கத்தில் அல்லாஹ் எப்படி வச்சான்? இது ஒரு பெரிய காரியம் இல்லையா? நம்ம என்ன நல்ல அமல்கள் செய்துட்டோம், உலகத்தில் ஏதோ செஞ்சோம், நம்மளால் முடிஞ்சதை செஞ்சோம், ஆனால் அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்தில் அனுப்பிச்சு விட்டானே, அதற்கு நன்றி சொல்வார்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்று குறிப்பை பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வை சொன்னார்கள். 3 பேர்கள் இருந்தார்கள். பனி இஸ்ராயேலுடைய காலத்தில் 3 பேர்கள் இருந்தார்கள்.
ஒன்று தொழுநோயாளி, ரெண்டாவது தலை முடியே இல்லாமல் ஒழுக்கையாக இருக்கிற ஒருத்தர், மூணாவது ஒருத்தர் குருடர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனீ இஸ்ராயீலுடைய காலத்தில் நடந்த நிகழ்வை சொல்கிறாங்க. இந்த 3 பேர் இப்போ அல்லாஹ் இந்த 3 பேரையும் சோதிக்க நாடினான். தொழுநோயாளி, முடியே இல்லாத ஒழுக்கையாக இருக்கக்கூடியவர், குருடாக இருக்கக்கூடியவர், இந்த 3 பேர் அல்லாஹ் அந்த 3 பேரையும் சோதிப்பதற்காக நாடினான். இப்போ ஒரு வானவரை அனுப்புகிறான், போங்க. இப்போ அந்த வானவர் போய் இந்த 3 பேர்கிட்டே போகிறார். முதல்ல தொழுநோயாளி, அவர்கிட்ட போய், என்னங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் இது போன்ற ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பெரிய செல்வம் எது? எனக்கு இந்த தோல் இருக்க, எனக்கு விருப்பமானது தோல், நல்ல அழகு. ஏன்னா அவருக்கு அதானே இப்போ தேவை. தொழுநோயாளி, எனக்கு விருப்பமானது இப்போதைக்கு உயர்ந்த ஒரு செல்வம்னு சொன்னால் இந்த தோல், ஒரு நல்ல நிறம் அப்படின்னு சொன்னார். அப்படியா? மக்கள் எல்லாம் என்னை அருவருப்பாக பார்க்கிறார்கள், நான் ஒரு அவலட்சணமாக இருக்கிறேன், எல்லா மக்களும் என்னை மிக வெறுப்போடு பார்க்கிறார்கள், என்ன இப்படி இருக்கிறார்? சரி, உனக்கு வேற என்ன வேணும்? என்னுடைய விருப்பம் ஒரு நல்ல ஒட்டகம் ஒன்று வேணும், இருந்தா நான் அதை வச்சு பிழைச்சிக்கிறேன். வந்தவர் வானவர் என்று தெரியாது, அல்லாஹ் ஒரு வானவரை சோதிப்பதற்காக அனுப்பியிருக்கிறார். ஒரு சாதாரண மனிதராக வந்திருக்கிறார், சாதாரணமாக பேசுகிறார். அப்போ உங்களுக்கு இப்போதைக்கு உயர்ந்த ஒரு செல்வம், நல்ல நிறமாக இருக்கணும், தோடு நல்லா இருக்கணும், அதாவது தொழுநோய் நமக்கு போகணுங்கிறத அவருடைய முக்கிய கருத்து. இப்போ நான் இது போயிட்டால் நம்ம நல்லா சம்பாதிக்கணுமே, ஒரு ஒட்டகம் வேணும். அப்படியா? சரி, நான் துவா செய்கிறேன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுப்பான். ஏன்லாம் இவருக்கு அந்த தொழுநோயெல்லாம் போயிடணும், அந்த நோய் போய் இவருக்கு ஒரு ஒட்டகம், கர்ப்பமான ஒட்டகம் ஒன்று கொடு ஆண்டவனே அப்படின்னு போயிட்டார். அல்லாஹ் அதே போன்று கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அவருக்கு நல்லா இருக்கு, உடலெல்லாம் நல்லாயிடுச்சு. ஒரு நல்ல ஒட்டகம், சினை ஒட்டகம். அடுத்து போனார், இந்த வழுக்கையாக இருக்கார்ல, அவர்கிட்ட போய் சாதாரணமாக என்னங்க இப்படி இருக்கிறீங்க? ஆமாங்க, இதுங்க எனக்கு பெரிய கவலை. இப்போதைக்கு ஒரு உயர்ந்த செல்வம் உங்களுக்கு என்ன பெரிய பாக்கியமாக நீங்கள் எதை நினைக்கிறீங்க? எனக்கு இது முடி வளர்ந்தால் போதும், தலையில் முடி வளர்ந்தால் போதும், அதுதான் ஒரு பெரிய செல்வம். சரி, முடி வளர்ந்துருச்சு, அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு பசுமாடு ஒன்று வேணும், அந்த பசுமாடு இருந்துச்சுன்னா நான் எப்படியும் பொழைச்சிக்கிறேன். சரி, அல்லாட்ட துவா செய்கிறேன். துவா செஞ்சாங்க, துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவருக்கும் வந்தவர் வானவர் என்று தெரியாது. கொஞ்சம் பார்த்தா முடி வளர்ந்துருச்சு, ஒரு பசுமாடு, அதுவும் கர்ப்பமாக இருக்கிறது. அந்த சிலையான பசுமாடு அதை வச்சு நல்லா வரக்கத்து பெருகிருச்சு. மூணாவது ஒருத்தர் குருண்டெடுத்த போனேன், போய் இப்படி சும்மா நான் வந்திருக்கிறேன், இப்போதைக்கு உங்களுக்கு பெருசு என்ன, பெரிய பாக்கியமா செல்வமா எதை கருதிங்க? எனக்கு ஒன்றும் வேணாம், கண்ணு தெரிஞ்சால் போதும், அதுதான் எனக்கு பெரிய பாக்கியமே. சரி, கண்ணு தெரிஞ்சால் நீங்கள் என்ன தொழில் பண்ணிடுவீங்க? ஒன்றும் வேணாம், ஒரு ஆடு இருந்தால் போதும், அந்த ஆட்டை வச்சு நான் இப்படியே குடும்பத்தை ஓட்டிக்கிறேன். முடிஞ்சு சில காலங்கள் கழிந்தது, வானவரெல்லாம் போயிட்டாரு. சில காலங்கள் கழிந்த பிறகு வருகிறான்.
அல்லாஹ் அந்த வானவர் அனுப்பிச்சு வைக்கிறான். முதல்ல அந்த தொழுநாய்க்கு பார்த்தா பெரிய ஒட்டக பள்ளத்தாக்கே இருக்கு. ஒரு ஒட்டகையை வைத்து பல ஒட்டகைகள், ஆயிரக்கணக்கான ஒட்டகை வந்து இவர் பார்த்தார். ஆனால் அவருக்கு இவரை தெரியலை. சாதாரண ஒரு ஏழையினுடைய வானவர்கள் நாய் பன்றி இந்த ரெண்டை தவிர எல்லா உருவத்திலையும் வருவார்கள். வானவர்கள் வீட்டில் திடீர்னு பாம்பு போகிறது மாதிரி இருக்கும், திடீர்னு பாம்பு காணோம். ஜின்களும் அந்த மாதிரி வரும். இப்போ ஷைத்தான் வந்து நாய் பன்றி உருவத்தில் தான் வருவான். இப்போ வந்தவர் ஒரு ஏழையினுடைய அந்த தோற்றத்திலே வருகிறார். வந்து ஏங்க நாங்கள் இவ்வளவு ஒட்டகைலாம் இருக்கு, எனக்கு ஒன்று தர்மம் கொடுங்களேன், நானும் ரொம்ப ஏழ்மையானவன், ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒன்று கொடுங்க. உங்களுக்கும் ஒரு யாரோ ஒருத்தர் தானே கொடுத்தாரு, அல்லாட்ட துவா செஞ்சு அல்லா மூலமாக வந்துச்சுல. ஆமாம், இவ்வளவு கிடச்சிருக்கல, அதில் ஒன்று கொடுக்கலாம், நானும் கொஞ்சம் நல்லா இருக்கிறேன். இது என்னுடைய மூதாதையர்கள்லாம் சம்பாதித்தது, என்னுடைய வாரிசு சொத்துங்க இது. இதை போய் நீங்கள் கேட்குறீங்க, அதெல்லாம் தர முடியாது. எவ்வளோ கெஞ்சுறாங்க, இல்லைன்னா சரி அப்படியா, சரி போயிட்டு வரேன். இல்லை வழுக்கத்தில் அவர்கிட்ட வந்து கேட்டாங்க. அவர் சொன்னது மாதிரி தான் இவர் சொல்கிறார். என்னங்க உங்களுக்கு ஒரே ஒரு பசுமாடு தானே கிடச்சி, அதை வச்சு இவ்வளவு நீங்கள் பெரியட்டீங்களே, எனக்கு ஒன்று கொடுத்தா நானும் ரொம்ப ஏழ்மையாக இருக்குது, கஷ்டப்படுறேன், ஒன்றுமே இல்லை, கொடுத்தா நானும் கொஞ்சம் முன்னேறிக்கணும், ஒன்றே ஒன்று கொடுங்க, எவ்வளவுங்க பாருங்கள், கண்ணுக்கு எட்டிய தூரம் உங்களுக்கு பசுமாடு. என்னுடைய வாரிசுடைய சொத்துங்க இது, நான் எப்படி கொடுக்க முடியும், அதெல்லாம் தர முடியாது. எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு இதை பெருசாக உருவாக்கிடுவேன். போகும்போதே சொல்லிட்டு போயிட்டாங்க, யாரெல்லாம் என்ன நிலைமையில் இருந்தாரோ அவரை அப்படியே தொழுநோயாளி, இந்த வழுக்கத்தில் இருந்தவர் என்ன நிலைமையில் இருந்தாரோ அதை மாதிரியா வானவர்களுடைய அல்லவா. எந்த பாவமும் செய்யாதவங்க, பாவமே தெரியாதவர்கள் வானவர்கள், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டிருக்கிறார். குருடர்கிட்ட போனார். போனோடனே நான் ஒரு ஏழ்மையானவங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரே ஒரு ஆடு தானே முதல்ல யாரை கொடுத்தாங்க, அல்லா மூலமாக வந்துச்சுல, நீங்கள் எனக்கு ஒரு ஆடை கொடுங்க, நான் கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருந்துக்கிறேன், அதை வச்சு. இந்த ஆடு ஒரே ஒரு ஆடு அல்லாஹ்வால் எனக்கு வழங்கப்பட்டது, உண்மைதான். ஆனால் நான் அதை பழசை நினச்சி பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விற்கு நான் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு ஒரு ஆடை கொடுத்தால் அந்த ஒரு ஆட்டின் மூலமாக இவ்வளவு பெரிய ஆடுகள், எவ்வளவு அதிகமான ஆடுகள். அதனால் அல்லாஹ்ட்ட நான் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கேன். இது அல்லாஹ் கொடுத்ததுங்க, நீங்கள் எவ்வளவு வேணுமோ பூராத்தையும் வேணும்னாலும் எடுத்துகிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, பூராத்தையும் வேணும்னாலும் எடுத்துகிட்டு போங்க. அதனை பார்த்தார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு வரக்கத்து செய்வானாங்க என்று துவா செய்து விட்டு அந்த கண்ணை தடவுனாங்க. அல்லாஹ் இப்படி வைக்கட்டும். வந்தவர் வானவர் என்று தெரியாத அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னார்ல. ஆரம்பத்தில் அந்த வழுக்கத்தலைக்கு லேச தடவுனை முடி முளைச்சு, தொழுநோயாளிக்கு லேச தடவுனே ஒன்னே அவர் நல்லாயிட்டார். உங்களுக்கு கண்ணை தடவுனே உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு. நான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட வானவர், உங்களை சோதிக்கிறதுக்காக வேண்டி நான் வந்தேன். 2 பேர் அதில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, நீங்கள் அதில் வெற்றி பெற்று விட்டீர்கள். அல்லாஹ் இன்னும் அதிகமான பரக்கத்துகளை தருவார். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கொடுத்ததற்காக வேண்டி நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் நன்றி மறந்து விட்டார்கள், அல்லாஹ் கொடுத்ததை மறந்து விட்டார்கள். அதனால் அவர்கள் பழைய நிலைக்கே மாறி இருப்பார்கள் என்று வானவர் சொன்னார். இப்போ அல்லாஹ்விற்கு நமக்கு அல்லாஹ் கொடுத்ததற்கு நாம் நிறைய நன்றி செலுத்தணும். ஒரு ஜும்மாவில் சொன்னேன், சாதாரணமாக ஒரு கிட்னி ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு மணி நேரம் நீர் நல்லா வரக்கூடிய நேரத்தில் நீர் போகலை, அங்கே இங்கேயும் நீர் தடுமாறுறோம். உடனே தூக்கு, ஆட்டோவை பிடி, காரை பிடி, போய் நிற்கிறோம்.
உடனே அவர் பார்த்துட்டு, இல்லைங்க ஏதோ அடப்பு இருக்குது, இப்போதைக்கு நீர் போகணும், ஏதாவது ஒரு ஓட்டை போடு. நடக்குதா இல்லையா? இது போன்ற எத்தனையோ நிகழ்வுகள் நம்ம உடலிலேயே எத்தனையோ நியமத்துகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான். கொஞ்சம் ஒரு நிமிஷம் அல்லாஹ் அப்படி ஸ்டாப் நிப்பாட்டிட்டா நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ நன்றி செலுத்தணும், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தணும். அந்த வகையில் அல்லாஹ் நமக்கெல்லாம் இந்த ரமலானை அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த ரமலானை நோன்பு வைக்கக்கூடிய தொழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். வரக்கூடிய லைலத்துல் கத்ரையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். கியாமுல் இரவு நேர தொழுகையும் தொடக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். பெருநாள் தொழுகையும் தொடக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். இது போன்று பல ரமலான்களை அடையக்கூடிய அளவிற்கு, அதில் நல்ல இபாதத்துகள் செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நீண்ட ஆயுள் காலங்களை நமக்கு தர வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி